பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கப் போகிறார். யாரையெல்லாம் அவர் முத்திரை மோதிரமாக வைப்பார் என்றால், தேவனோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய முத்திரை மோதிரமாக வைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே 41, 42 வசனங்களை வாசித்தால், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஒரு மனுஷன் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வைராக்கியம் பாராட்டுவானால் அவனை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக அல்லது அதிகாரம் உடையவனாக மாற்றுவார். எதற்காக அதிகாரம் உடையவனாய் மாற்றினார் யோசேப்பு அப்படின்னா, அவர்களை பஞ்சத்தில் காப்பாற்றுவதற்காக தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கரங்களில் கொடுக்கிறாருன்னா, உங்களை என்னையும் கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அது எதுக்காக அப்படின்னா, பழி வாங்குவதற்கு அல்ல, பஞ்சத்திலே காப்பாற்றுவதற்கு. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து நின்றபோது தனக்கு துரோகம் செய்தவர்கள், தன்னை குழியிலே போட்டவர்கள், தன்னை விற்று போட்டவர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கும்போது அவர்களை பழி வாங்குகிற அதிகாரம் யோசேப்பின் கரங்களிலே இருந்தும், அந்த முத்திரை மோதிரம் அவன் கரங்களில் இருந்தும், அவன் பஞ்சத்திலே காப்பாற்றுவதற்காக தான் முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான ஒழிய பழி வாங்குவதற்கு அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கும்னா, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்னா, மற்றவர்களை பழி வாங்க அல்ல, பஞ்சத்தில் காப்பாற்றுவதற்காக நாம் அதை பயன்படுத்துவோம். அப்பொழுது நிரந்தரமாய் கர்த்தர் உங்களை அதிகாரம் உடையவர்களாய் முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் பலப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.